கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத பரணியையொட்டி நடைபெற்ற தூக்க நேர்ச்சி திருவிழாவை பொதுமக்கள் திரண்டு நின்று கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத பரணி நட்சத்திரத்தில் தூக்க நேர்ச்சை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தூக்க திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் இன்று பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை நடைபெற்றது. இதில் குழந்தை வரம் வேண்டியும் குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் நடைபெற்ற இந்த நேர்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 1150க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து 40 அடி உயரம் உள்ள 2 வில்கள் பொருத்தப்பட்ட வண்டியில் தூக்கக்காரர்கள் குழந்தைகளை ஏந்தி 286 முறை கோவிலை சுற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த திருவிழாவை காண சாலையின் இருபுறமும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு நின்று கண்டு ரசித்தனர். மேலும் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். മേൽമുട്ടിൽ ആവശ്യമില്ലാതെ കൂടി നിൽക്കുന്ന ഭക്തജനങ്ങൾ അവിടെ നിന്ന് മാറിക്കൊടുക്കണമെന്ന് അറിയിക്കുകയാണ്. ഭക്തജനങ്ങൾ ക്ഷേത്രത്തിന് ക്ഷേത്ര ദർശനത്തിന് വരുന്ന ഭക്തജനങ്ങൾ അവരവരുടെ വാഹനങ്ങൾ പാർക്കിംഗ് ഏരിയയിൽ இன்னைக்கு தூக்க திருவிழா காலமே 6:25க்கு ஸ்டார்ட் பண்ணியது. இது நாளை காலமே ஒரு மணிக்கு எல்லாம் தான் முடிவடையும். 1150 தூக்கக்காரர்களுக்கு தூக்க வேண்டியிருக்கு. கடந்த வருஷத்தை விட அதிகமான பக்தர்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு போதுமான பாதுகாப்பு வசதி கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் எடுத்திருக்கு. மேலும் பக்தர்களுக்கு போதுமான வசதிகள் தேவஸ்தான சார்பிலும் பண்ணிட்டு இருக்கு.